ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம்மேட் மேயோனேஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் போனோம் அப்படின்னா தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் கூட ஒயிட் சாஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது பேர் தான் மேயோனேஸ். அதை எப்படி வீட்டில் ஈஸியான மெத்தடில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 மெத்தட்ஸில் நம்ம செய்யலாம். ஒன்று வந்து விஸ்க் யூஸ் பண்ணி செய்யலாம், ரெண்டாவது சூப்பர் ஹேண்ட் மிக்சரோ அல்லது ஒரு பிளெண்டரோ யூஸ் பண்ணி செய்யலாம், தேர்ட் ஒன் மிக்ஸி யூஸ் பண்ணி செய்யலாம். இது மூணுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி சூப்பர் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பவுலில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 எக்ஸ் எடுத்திருக்கேன். யோக் பிடிக்காதவங்க அந்த ஒயிட் மட்டும் வச்சு பண்ணிக்கலாம், இல்லைனா யோக் மட்டும் வச்சு பண்ணிக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ 2 எக்ஸையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வினிகர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சால்ட் 2 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சுகரும் 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்பூனை வச்சு ஓரளவு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், ஓரளவு கலந்தாச்சு. இப்போ நான் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஹேண்ட் மிக்சர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் தான் வைக்கணும். போக போக தான் அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஓரளவு நல்லா கலந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேஜில் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 150 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். 2 எக்ஸ்க்கு வந்து 200லேருந்து 250 ml வரையும் கூட நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். நான் வந்து 150 ml தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இதுவே வந்து அதிகமாக வரும். ஸோ ரொம்ப நாள் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த 150 ml ஆயிலை வந்து நான் 4 போர்ஷனாக பிரித்து உள்ளே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். ஸோ இந்த எலக்ட்ரிக் பீட்டரில் வந்து நமக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸாவது நம்ம பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் நார்மலாக ஒரு ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30லேருந்து 45 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும். ஸோ மிக்ஸி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது பெட்டர் சாய்ஸாக இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட இருந்த ஆயில் எல்லாத்தையுமே 4 போர்ஷனாக பிரித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா வந்து ப்ளஃபியாக வர வரையும் நம்ம பீட் பண்ணணும். பாருங்கள் எந்தளவு வந்திருக்குன்னு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நம்ம கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். கையை எடுக்காமல் செய்யணும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு. பாருங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல க்ரீமியாக ப்ளஃபியாக கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் அதை உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்றேன். பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக க்ரீமியாக கிடச்சிருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நான் வந்து இதை ஃபுல்லாத்தையும் என்னோடய ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் நம்ம போட்டு வச்சாதான் நமக்கு அட்லீஸ்ட் 1 வீக்காவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது எந்தளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நான் வந்து 150 ml ஆயில் தான் ஆட் பண்ணேன். அதுவே எனக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் 1 வீக் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் செஞ்சாலே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதிக டேஸ் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்கு 1 வீக் இருந்தால் ஓகே, அதுக்கப்புறம் திரும்பி கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள் எனக்கு வந்து ஒரு கண்டெய்னர் போக எக்ஸ்ட்ராவும் கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து ஒரு ஸ்மால் கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு 1 வீக்குக்கு மேலே வரும். நம்ம எக்கு ஆட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் 1 வீக்குக்குள்ளே காலி பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஏர் டைட் லிட்டு போடுறோம் இல்லையா, ஸோ அப்படி போடும்போது கண்டிப்பாக அது கெட்டு போகாது, நமக்கு ரொம்ப நாள் வரையும் வரும். இருந்தாலும் நம்ம 1 வீக் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் லெவலாக வச்சுக்கணும்.
அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரிட்டி கேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன். தேங்க்யூ.